பானிபூரி செய்து ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மசாலாவுக்கு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோலை உரித்து நல்லா மசிச்சுட்டு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா மசிச்சிட்டிங்கன்னா மசாலா ரெடி. இப்போ பானிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துட்டு கொஞ்சமாக புளி வச்சு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு அது கூட கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும். இப்போ பூரியை நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ரெடிமேட் பூரி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ பூரி, மசாலா, பானி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அது கூட கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பூரி எடுத்து நடுவில் கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு அதுக்குள்ளே மசாலா வச்சுட்டு நம்ம பானியில் முக்கி அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் வச்சுக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம வீட்லேயே செஞ்சு பானிபூரி சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.